தினமலர்.com பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் மாகா பணத்துடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு என்னுடைய கடலை படம் ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி தான் பேசுகிறதுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு படம், ஒரு சோஷியல் மெசேஜோட சந்தோஷமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். சிஎஸ் சாம் இதோட மியூசிக் போட்டிருக்காரு. இந்த சாங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆயாவை காணோம், அதுக்கப்புறம் ஒத்த மழையில், இன்னும் 2-3 பாடல்கள் இருக்குது. அது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவலைசேஷன் நம்ம ராகவ் கேமராமேன் பண்ணியிருக்காரு. கடலை அப்படின்ற டைட்டில் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, நான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கடலில் போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேலை இல்லாதப்போ நம்மளுக்கு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தேசிய தொண்டு அப்படின்னா கடலை போடுறது தான். ப்ளஸ் இது வந்து ஒரு விவசாயம் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்றனால அந்த டைட்டில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டீமில் முடிவு பண்ணாங்க. அதனால் கடலை அப்படின்னு வச்சுருக்காங்க. பேசிக்கலி நான் வந்து தனுஷ் சாரோட ஃபேனு. நான் அவரோட இன்டர்வியூலாம் எடுக்கும்போதே அவரை சொல்லியிருக்கேன். நிறைய இடத்துல அவரை மீட் பண்ணியிருக்கோம். அவரோட படம் வந்து நாளே நான் போய் பார்ப்பேன். இந்த தீபாவளிக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான், நம்ம படத்தை போய் பார்க்குறதா அவர் படத்தை போய் பார்க்குறதான்ட்டு. பட்டு ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் தான். பெரிய நடிகர்கள் அவங்களுடைய படங்கள் வரும்போது, கார்த்திக் சார் படம், அதுக்கப்புறம் தனுஷ் சார் படம் வரும்போது நம்ம படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பயம் தாண்டி ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சந்தோஷத்தோடு நீங்களும் போய் பாருங்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொன்னேன் பூஜை அப்போயே. என்னோட நடிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்ல ஹார்ட் ஒர்க்கர். அதுதான் வந்து அப்படி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க பயங்கரமாக. அந்த சின்சியாரிட்டி அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல எனக்கு அட்வைஸும் பண்ணுவாங்க. அதேமாரி நடிப்பு விஷயத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சமயத்தில் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கடலைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, அந்த டைட்டிலில் வந்து நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடி இது ஒரு வேலையாகவே பண்ணிகிட்டு இருந்தோம். செல்ஃபோன்லாம் வராத காலத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து டியூட்டியே இதுதான், போயிட்டு முனையில் நின்றுட்டு அவ்வளோ கேவலமாக திட்டு வாங்கியும் அடி வாங்கியும் நம்ம வந்து அந்த தொண்டை ஆட்டிகிட்டு இருந்தோம் பசங்களோட சேர்ந்து. அது யாரையும் விட்டு வைக்கிறது கிடையாது. ஏரியாவில் ஒரு பாட்டி கூட விட்டு வைக்கிறது கிடையாது. அவங்க கூட உட்காந்து ஒரு 1/2 hour கடலையை போட்டு அவங்க பேத்தியை பற்றி விசாரிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் நான் சின்ன வயசில் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ஃபோனு அதெல்லாம் வாட்ஸ்அப்லாம் வர்றப்போ இந்த கடலை வந்து அழிஞ்சிட்டே வருது. ஸோ அந்த ஒரு பேரை வந்து நம்ம மறுபடியும் வந்து பறை சாட்டுறோம் அப்படின்றதுக்காக கூட இந்த இப்போ டைட்டில் வந்து ஆப்டாக இருக்குதுன்னு நினைக்கலாம். யோகி பாபு இந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய லக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அவர் ஏற்கனவே நாங்கள் அட்டி படத்தில் வந்து அவரோட நான் நடிச்சிருக்கேன். அப்போ ஃப்ரெண்டானவர் தான் அவர். அப்போ இந்தமாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் வந்து டைரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அப்போ அவங்க கொஞ்சம் ஆஃப் மைண்டாகவே இருந்தாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு. நான் அவங்ககிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னேன், அவரோட உட்காந்து ஒரு 1/2 hour பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு. சீரியஸாக உட்காந்து ஒரு 1/2 hour பேசிட்டு போனதில் ஓகே இவர் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு பேசும்போதே ஒரு நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய ஒரு நபர். அந்த நம்ம படத்தில் வந்து நம்ம கூட நடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த எவ்வளவு என்ன மாதிரியான ஒரு சீனாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு ரிலீஃப் ஒன்று, ஒரு காமெடி பண்ணி ஒரு ரிலீஃப் ஒன்று கொடுப்பாரு. அது இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக நீங்கள் பார்க்கலாம். யோகி பாபு வந்து சிறப்பாக இந்த படத்தில் வந்து காமெடி பண்ணியிருக்காரு. அதாவது சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு அப்படின்னும்போது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். தினமும் நம்மளை டிவியில் பார்க்குறவங்க அவங்க ஒரு நாள் நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணி தேட்டரில் வந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தருணம் அது. ஸோ அது வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான விஷயம். நிறைய பேர் அதை வந்து இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்மளுக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது இந்த சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்தது. சந்தானம் சார் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா வானவராயன் வல்லவராயன் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு எளிமையான ஒரு பர்சன். அதேமாதிரி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த சீனை வந்து ஃபுல்லாக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கரெக்டாக அந்த இடத்துல பஞ்சு நிறுத்தி அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணுவார். நம்மளே கூட எக்ஸ்ட்ரா ஏதாவது டைலாக் போடுறேன், நீ என்ன வேணால் போட்டுக்கன்னு சொல்லி அங்கே கூட எக்ஸ்ட்ரா உடனே அவர் வந்து இது பண்ணுவார். அவரும் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இப்போ இருக்கிறாரு. ஸோ அவர்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு நான் விஜய் டிவியில் போய்ட்டு ஒர்க் பண்ணும்போது அவரோட பேர் பண்ணும்போது நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. இது இப்படி தான் டேக்கிள் பண்ணணும், இந்த விஷயத்தில் இப்படி தான் பண்ணணும்,
இந்த இடத்துல 5 ரூபாய்க்கு தான் பேசணும், இந்த இடத்துல 500 ரூபாய்க்கு பேசணும், அது போன்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இப்போயுமே இப்போ இந்த கடலை படத்தில் அந்த ஆயாவுக்கான சாங் டான்ஸ் பார்த்துட்டு எனக்கு சொன்னாப்படி, நல்லாயிருக்கு பிரதர், சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் நீங்கள் லான்ச் பண்ணி விட்றீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் லான்ச் பண்ணார். அவர் லான்ச் பண்ணதில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஒரே நாளில் வந்து 2 லட்சம் பேர்கிட்ட பார்த்தாங்க. ஸோ இந்த சமயத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி பிளான் ஒன்றும் இல்லை, ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. எப்படி நடக்குது அப்படின்றது தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த தீபாவளி வந்து ஒரு ஹாப்பியான தீபாவளி, எல்லா தீபாவளி மாதிரி சந்தோஷமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தீபாவளி. என்னுடைய 3வது படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது. நீங்கள் ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருங்க. அண்டு நிறைய படங்கள் இந்த தீபாவளிக்கு வந்திருக்கு. எல்லா படத்தோடையும் சேர்த்து நம்ம கடலை படத்தையும் தேட்டரில் போய் பாருங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.